ஹாய் கைஸ், வெல்கம் டு கேனா ஃபினான்ஷியல்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12th ஜனவரி. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்திருப்போம். ஸோ இதான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் கைஸ், நான் வந்து லைவ் ட்ரேடிங் போடுறது வந்து கண்டினியூஸாக என்னால் லைவ் ட்ரேட் போட முடியாது. ஸோ வந்து என்னோட லைவ் ட்ரேட் அப்படி செஷன் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி வீடியோ போடுவேன். இல்லை சம்டைம்ஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாதிரி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை எப்போ நான் என்ட்ரி எடுக்கணும்னோ அப்பப்போ உங்களுக்கு வந்து லைவ் என்ட்ரி செஷன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதோட கான்செப்டை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா கைஸ்? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி கான்செப்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம பாசிபிள் என்ட்ரி எடுத்துக்கலாம், எப்படி நம்ம வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 12:45 வரைக்கும் இன்றைக்கி டேட்டாக்கான கேண்டில்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஏன் 12:45 வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் நான் எப்படி பண்ணுவேன்னு காமிக்கிறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங்லேருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ நமக்கு வந்து 12:45 ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன டெசிஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஏரியா. ஸோ அஸ் அ பிரேக் அவுட் ட்ரேடாக நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டார்கெட் அப்சைட் போவோம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து எனக்கு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பை பண்ணியிருப்போம். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயோட ஹையில் இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் மேஜராக எங்கே இருக்கும், இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியலாக எங்கே வைப்போம், இவ்வளோ தூரம் நம்ம பஃபர் வைக்க முடியாது. ஏன்னா நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வந்து ஒரு பெரிய கேண்டில். அந்த கேண்டிலோட எய்தர் 50% எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஹைலே எடுக்கிறோம். ஸோ கன்சிடரிங் தட் இஸ் அ குட் பிரேக் அவுட். சரிங்களா? அப்படி பண்ணும்போது நம்ம வந்து ஹையில் எடுத்துருப்போம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஐடியலாக இந்த லெவலுக்கு கீழே வைக்கணும். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ விச் இஸ் வெரி ஹை ஆக்சுவலி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங்கு கீழே வச்சிருப்பாங்க அல்லது இந்த க்ரீன் கேண்டில் கீழே தான் ஸ்டாப் ட்ரையல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம ஸ்டாப். இப்போ நம்ம இந்த கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாரோட ஸ்டாப்பும் இங்கே தான் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நம்மளோட ஸ்டாப்ஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஐடியல் ஸ்டாப் லெவல்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியலாக மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே போனோம். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஈஸியாக கீழே வந்து ஸ்டாப் ஹண்டிங் நடந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாப் ஹண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கும். ஒரு ஃபுல் ரெட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக வந்து ஒரு பையிங் வால்யூம் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த பையிங் வால்யூம் எதனால் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பை பண்ணது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ஸ்டாப் வச்சுருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்டாப் இங்கே வச்சனால நமக்கு இமீடியட்டாக வந்து நம்ம ஹிட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ வந்து நமக்கு வந்து பை என்ட்ரி வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வே ஆஃப் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து இப்படி கன்சிடர் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட் அண்ட் தென் அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஐடியில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதான் நமக்கு ஷார்ட்டிங் என்ட்ரி. அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே இருக்கும். அண்ட் தென் நம்ம டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 41,600 வரைக்கும் போகணும் மார்க்கெட். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து டெய்லி பார்த்துருப்போம். ஸோ 41,600க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஐடியலாக என்னோட என்ட்ரி வந்து எடுத்ததுக்கப்புறம் என்னோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டிலுக்கு மேலே அண்ட் டார்கெட் வந்து 41,600. இதுதான் வந்து ஐடியல் லெவல். இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒன்ஸ் 41,750க்கு வந்த உடனே நமக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எய்தர் வந்து நமக்கு இந்த இடத்துல நம்ம ட்ரையல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா 750ல் புக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டீசெண்டாக 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கும். இங்கே புக் பண்ண மறந்துட்டோம், ஃபெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த ரிவர்சல் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி ஸ்பாட் பண்ணுறதுக்கு தான் மெயின் ரீசன் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட். இது ஏன் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி டெம்பரரியாக மேலே போயிருக்கு. அண்ட் தென் மறுபடியும் மார்க்கெட் இங்கே வரும்போது டெஃபினட்டாக வந்து இந்த ஏரியாவை வந்து நிறையா பேர் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து இந்த ஏரியா ஹோல்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. நம்பிக்கை இல்லாமல் பேனிக் ஆகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஏரியா வந்தவுடனே எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவாங்க. சரிங்களா? அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செட் ஆஃப் இன்டெசிஷன் கேண்டில்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 2 கேண்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டெசிஷன் கேண்டில். ஸோ ஏன் இன்டெசிஷன் கேண்டில் நம்ம ஏன் இன்டெசிஷன் கேண்டில் சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து மேலே இருக்க விக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, செல்லர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. கீழே இருக்க விக்கும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. நடுவில் இருக்க பாடி வந்து ஜஸ்ட் நம்ம அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 கேண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்க.
ஸோ அதனால் கேண்டில் ஹால்ட் ஆயிடுச்சு. எங்கே ஹால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து 750 ஒரு ஸ்விங் கிட்ட ஹால்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு என்ன ஆகணும் ஐடியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எய்தர் வந்து இந்த இண்டக்ஷன் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே க்ளோஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த இண்டக்ஷன் கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ இன்வெர்டட் ஹேமர் வந்து என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பேட்டர்ன். ஸோ இந்த இன்வெர்டர் ஹேமர் எங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் ஃபார்ம் ஆகணும். சப்போர்ட் லெவலில் இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகிட்டு அந்த இன்வெர்டர் ஹேமருக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது புல்லிஷ் மார்க்கெட் சொல்லி தான் டினோட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது எனக்கு இந்த ரேஞ்சை உடைக்கணும். ஸோ நான் பஃபர் வைக்கிறேன். பஃபர் வச்சும்போது எனக்கு இன்வெர்டர் ஹேமருக்கு மேலே போகணும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் என்ன லெவல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 41,800 தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்வெர்டர் ஹேமருக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி மார்க்கெட் மேலே போக போகுது. இன்வெர்டர் ஹேமருக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 41,600 அச்சீவ் ஆக போகுது. விச் இஸ் நம்ம வந்து நேற்றுலேருந்து அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லிஷ் கேண்டிலாக வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த கேஸில் நீங்கள் இதை ட்ரையல் பண்ணிவிட்டு ஹிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துருக்கணும் காஸ்ட் டு காஸ்ட்டில், அல்லது நீங்கள் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் கேண்டலுக்கு மேலே வச்சிருந்தீங்கனாலும் எக்ஸிட் ஆகிருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியலாக வந்து ஒரு பை டினோட் தான் பண்ணுது. ஸோ இது வந்து புல்லிஷ் மொமெண்டமோட பேட்டர்ன். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3-4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நமக்கு வந்து சரிங்க சொல்லியிருக்கு நம்மக்கிட்ட. ஸோ என்னென்ன திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் கேண்டில், தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹேமர் கேண்டில். சரிங்களா? இது வந்து ரூல் நம்பர் 2. அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கே இருக்குது ப்ரைஸ் சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. எதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் கேண்டில். ஸோ நமக்கு வந்து 4 கன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த 4 கன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நம்மளோட என்ட்ரி ஐடியாவில் இங்கே இருக்கும். அண்ட் நம்ம ஸ்டாப் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த 750 லெவலுக்கு கீழே வச்சாலே போதும். நம்ம வந்து அதிகமான பஃபர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்மால் பஃபர் இருந்தாலே போதும் நமக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு ஐடியலாக மார்க்கெட் டைம் மறுபடியும் எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் வந்து இன்னொரு செட் ஆஃப் டார்கெட் எப்படி நான் டிஃபைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்னோட ரேஞ்சோட டாப்புக்கு தான் நான் எய்ம் பண்ணுவேன். ஸோ என்னோட ரேஞ்சோட டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 41,993 தான் எனக்கு வருது. கரெக்டுங்களா? ஸோ இதான் வந்து என்னோட டார்கெட் ஏரியா. ஸோ இப்படி தான் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் ஏரியாவை நான் கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ அதிகமாக நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல்ஸோட ஒர்க் பண்ணுவேன். அண்ட் தென் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி என்ன ஸ்டோரி சொல்லுதோ அதை நான் வந்து ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணுவேன். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே இந்த ட்ரெண்ட் செட்டப் இப்படி தான் இருக்குது, இந்த ட்ரேட் செட்டப் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து நான் எப்பயுமே பண்ணுவேன் கைஸ். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே போயிருக்கு நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் ஏரியாவை நான் வந்து டெலிட் பண்ணல. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஏரியாவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து பழைய லெவல்ஸ் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். நியூ லெவல்ஸ் எதுவுமே நம்ம க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கேருந்து மறுபடியும் அடுத்த லெவல் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,095. ஸோ இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இதுவும் போயிடுச்சு. ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ப்ரைஸ் ஆக்ஷனோட பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு கேண்டலாக ரீட் பண்ணுவோம். ஸோ ரீட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரெண்ட் அப்புறம் ட்ரேட் செட்டப் அப்புறம் வந்து மற்ற மார்க்கெட்டோட பிஹேவியரை கண்டுபிடிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ட்ரேட் எடுத்துப்போம். ஸோ நான் என்ன எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம். ஸோ அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுக்கிறேன். ஏன் அட் த மணி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி டேயில் அட் த மணி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அவுட் த மணி இன்னும் கம்மியாக கிடைக்கும். பட் எனக்கு அட் த மணி எடுக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ எனக்கு சேம் வைஸ் ஆப்ஷன் மூவ் ஆகும். அதனால் எனக்கு வந்து டார்கெட் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து அட் த மணி அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 145 கேண்டில் தான் என்ட்ரி. ஸோ வந்து இன்வெர்டட் ஹேமர் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஐடியில் என்ட்ரியாக இருக்கணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல தான் எடுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் ப்ரீமியம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் நம்மளோட டார்கெட் வந்து 1:1.5 நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது வந்து 3 அது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிதிங் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 110 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஐடியலாக விச் இஸ் அ குட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இப்படி தான் வந்து நான் கேண்டில் ரேட் பண்ணுவேன் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.